பாஸ்போர்ட் தொடர்பான மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாக இருக்குது. இன்றைய தினம், அதாவது 15/7/2025 பாஸ்போர்ட் தொடர்பான மிக முக்கியமான தீர்மானத்தில் இலங்கையினுடைய அமைச்சரவையினுடைய முடிவுகளை அறிவிக்கின்ற, அமைச்சரவைக்கான தீர்மானங்களை அறிவிக்கின்ற ஊடக சந்திப்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் பாஸ்போர்ட் இலங்கையில் பெற்றுக்கொள்றதுக்கான நடைமுறைகள் என்னது, அதை எவ்வாறு பெற்றுக்கொள்ளணும், அதுக்கான ப்ராசஸ் என்னது, என்ன டாக்குமெண்டேஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், அதை எவ்வாறு அப்ளிகேஷன் போடுறது, அதாவது ஏஜென்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் நீங்களே உங்களுக்கான அப்ளிகேஷன் எப்படி போட்டுக்கொள்றது, இது எல்லாமே என்னுடைய யூடியூப் சேனலில் ஏற்கனவே பல்வேறுபட்ட வீடியோஸ் நான் போட்டிருக்கிறேன். அதுக்கான பாஸ்போர்ட்டில் எல்லா விடயங்களுக்கும் உள்ளடக்கிய ஒரு வீடியோஸ் இருக்குது. அந்த வீடியோஸை பாருங்கள். அதை பார்த்து இந்த வீடியோ எண்டில் அதுக்கான லிங்கத்தெல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் இலங்கையில் தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கின்ற அமைச்சரவையினுடைய தீர்மானத்தின் அடிப்படையில் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் இதுவரைக்கும் இலங்கையில் இருந்தால் பாஸ்போர்ட் பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிவகைகள் இருந்தது. அல்லது நீங்கள் வெளிநாடுகளில் இருக்கின்ற இலங்கை தூதரகங்கள் மூலமாக நீங்கள் பாஸ்போர்ட்டுக்கான அப்ளிகேஷன் செய்யணும். அந்த அப்ளிகேஷன் ஃபிசிக்கலாக செஞ்சு தான் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய சுச்சுவேஷன் இருந்தது. இந்த தகவல் தற்பொழுது வெளியாகின்ற தகவல் என்னென்னு சொன்னால், இலங்கையில் இருந்து இலங்கை பிரஜைகள் வெளிநாடுகளில் இருக்கின்ற போது, வெளிநாடு இருக்கின்ற நீங்கள் உங்களுக்கு தேவையான பாஸ்போர்ட் எல்லாத்தையும் மிக இலகுவாக ஆன்லைன் மூலமான அப்ளிகேஷன்ஸ் போட்டு ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்து நீங்கள் உங்களுக்கான பாஸ்போர்ட்டை எடுத்துக்கொள்ளலாம் என்றது தொடர்பான அறிவித்தல் தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நடைமுறை எதிர்வருகின்ற டிசம்பர் மாதத்தில், அதாவது இந்த வருடத்தினுடைய இறுதியில் இது தொடர்பான அறிவித்தல், அதாவது நடைமுறை வரும். அதாவது இலங்கை உங்களுக்கு தெரியும், இலங்கையில் தற்பொழுது பல்வேறுபட்ட அரசு சேவைகள் தனியார் பல்வேறுபட்ட அரசு சேவைகள் தற்பொழுது இணைய வசதியினூடாக ஆன்லைன் சர்வீசஸ், ஆன்லைன் பேமெண்ட் சிஸ்டம்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்கணும். ஸோ அந்த அடிப்படையில் பாஸ்போர்ட்டுக்கான விண்ணப்பங்கள் வெளிநாடுகள் இருக்கின்றவர்கள் ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்து தங்களுக்கான பாஸ்போர்ட்டை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும், இதற்கான சேவைகளுடைய ஆரம்பம் இந்த வருடத்தின் இறுதியில் இடம்பெறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது இன்றைய தினம் 15/7/2025 அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கின்ற ஊடக சந்திப்பில் தான் இதற்கான விடயங்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது மட்டும் இல்லாமல் பல்வேறுபட்ட அரச துறைகள் இலங்கையில் தற்பொழுது இணைய வசதிகளுக்கு உட்படுத்த இணைய வசதிகள் அடிப்படையில் ஆன்லைன் சர்வீசஸ் கொண்டு வந்திருக்கிறோம். இதில் மிக முக்கியமாக ஆரம்ப பிப்ரவரி மாதத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்த கோபே சிஸ்டம், அதாவது கவர்மெண்ட் பேமெண்ட் சிஸ்டம் ஆன்லைன் மூலம், பணம் அற்ற கேஷ்லெஸ் சிஸ்டம்னு சொல்லுவோம். இந்த பணத்தாள்கள் அற்ற ஆன்லைன் மூலமான பேமெண்ட் செய்யக்கூடிய சிஸ்டம் வந்தது. இந்த சிஸ்டம் தற்பொழுது ஃபைன்ஸும் நீங்கள் ஆன்லைன் மூலம் இந்த கோபேயை பயன்படுத்தி பே பண்ணிக்கொள்ள முடியும். உங்களுக்கான யூட்டிலிட்டிஸ் பில்ஸ், அதாவது வாட்டர் பில்லாக இருக்கலாம், எலக்ட்ரிசிட்டி பில்லாக இருக்கலாம், இதெல்லாமே பே பண்ணக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லியும், இதுவரைக்கும் அரசினுடைய சேவையில் 50 வகையான சேவைகள் அல்லது 50 வகையான கொடுப்பனவுகள் இந்த கோப்பையின் மூலம் மேற்கொள்ள முடியும் என்று சொல்லியும் அறிவிக்கப்பட்டிருக்குது. இந்த 2 தகவல்கள் உங்களுக்கானது. இவ்வாறான பல்வேறுபட்ட பயனுள்ள தகவலை தெரிஞ்சு கொள்றதுக்கு சசி எல்ச ப்ளாகை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க. தொடர்ந்து வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இன்னும் ஒரு பல்வேறுபட்ட புதிய விடயத்துடன் சந்திக்கலாம். நன்றி. இணைந்திருந்த அனைவருக்கும்